நெட்வொர்த் அப்படின்னா என்ன? நீங்க எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கங்கிறத விட உங்ககிட்ட நிஜமா எவ்ளோ மிச்சம் இருக்குங்கிறது தான் முக்கியம். உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள், அதாவது கேஷ், கோல்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு பக்கம் நீங்க கட்ட வேண்டிய லோன் மற்றும் கடன்களை வைங்க. இந்த சொத்து மதிப்பிலிருந்து கடனை கழிச்சா வர்றதுதான் உங்க நிகர மதிப்பு. இது ஏன் முக்கியம்? ஏன்னா அதிக சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. யாருக்கு நெட்வொர்த் அதிகமா இருக்கோ அவங்க தான் உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை விட உங்கள் ஒட்டுமொத்த நிதி ஆரோக்கியத்தை இது துல்லியமாக காட்டும். ஓய்வு காலத்திற்கு எவ்வளவு தேவை என்பதை தீர்மானிக்க இது உதவும். எந்தெந்த சொத்துக்கள் வளர்ச்சியை தருகின்றன என்பதை புரிந்து கொண்டு முதலீடுகளை மாற்றியமைக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் உங்க நெட்வொர்த் அதிகமாகுதான்னு செக் பண்ணுங்க. கடனை குறைச்சு முதலீட்டை அதிகமாக்குனா உங்க எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.